அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். தெற்கு பார்த்த 3 சென்ட் மனையில கிழக்கு பார்த்து வாசல் வச்சு 1260 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த வீடு கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல அட்ராக்டிவ் ஃபால் சீலிங் டிசைன்ஸோட ஒரு லிவிங் ரூம், ஒரு ஓப்பன் கிச்சன், 2 பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஹெட்ரூமோட சேர்ந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்க மாதிரி வாஷிங் மிஷினுக்கும் தனியா ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. இது போக கார் பார்க்கிங்கும் கொடுத்துருக்காங்க. இது செமி ஃபர்னிஷ்டா அந்த வீடு கட்டியிருக்காங்க. வாங்க நம்ம வீட்டை பார்க்கலாம். 24 அடி அகலம் உள்ள ரோட்டு மனையில இந்த வீடு கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் டெலிவிஷன் சிம்பிள் டிசைன்ஸோட நீட்டா இருக்க கலர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி ஃப்ரண்ட்ல ஒரு கேட் கொடுத்து அதுல இருந்து நம்ம என்ட்ரன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்ட்ல, அதாவது தென்கிழக்குல 12x14 சைஸ்ல கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இது நல்ல அகலமாகவும் ஒரு ஹேட்ச்பேக் கார் பற்ற மாதிரியும் உள்ள ஸ்பேஸ் இருக்கு. வால்ஸ்ல பட்டியல டிசைன் பார்த்து அழகா கொடுத்துருக்காங்க. சுத்தியும் காற்றோட வெளிச்சம் இருக்க மாதிரி வீல்ஸ் வச்சு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு என்ட்ரன்ஸா நடக்கல கிரானைட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் சேஃப்டி கிளிப்ஸோட கொடுத்து பாலிஷ் பண்ணி அழகா பண்ணியிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள என்ட்ரானதும் வால் சீலிங்ல கலர்ஃபுல்லா சேஞ்ச் ஆகிற மாதிரி சாண்டியர் லைட்டோட இருக்கிற மாதிரி அட்ராக்டிவா பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங் ரூம் 16x15.25 சைஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளேயே பூஜை ரூமுக்கு ஒரு கேபினட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழேயும் ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ் இருக்கிற மாதிரி 2 ரேக்கோட கொடுத்துருக்காங்க. அப்படின்னு நமக்கு வந்து வீடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா இருக்க மாதிரி எல்லாமே செட் பண்ணி ஒரு ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சன்ல இருந்து லிவிங் ரூம்ல இருக்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட இன்டராக்ட் பண்ற மாதிரியும் டிவி பார்க்குற மாதிரியும் மாடர்னா ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க. அதுல 3 பெண்டன்ஸ் லைட் வந்து விட்டு வால் டைல்ஸ் ஒயிட் கலர் அதிகம் இருக்கிற மாதிரியும் கிரே அங்கிருந்து இருக்கிற மாதிரியும் அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி கேபினட்ஸும் ஒயிட், கிரே, பிளாக் எல்லாமே மிக்சரா இருக்கிற மாதிரி கீழே கேட்குற மாதிரி கவுண்டர் டாப் கிரானைட்டோட எல்லாமே சேர்ந்து மெர்ஜ் ஆகிற மாதிரி அழகா பண்ணியிருக்கிறாங்க. ஒயிட் டைல்ஸ்லையும் கீழே வந்து பிளாக் கலர்ல ஒரு பார்டர் கொடுத்து நமக்கு வந்து இன்னும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. கேபின்ஸ்க்கு கீழே வெளிச்சம் கவர் ஆகாதுங்கிறனால அதுக்கு எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் லைட்டும் கொடுத்து அழகா பண்ணியிருக்கிறாங்க. கிச்சன் டாப் கீழே செமி மாடல் கிச்சன் பண்ணியிருக்கிறாங்க. 3 ட்ரேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுல ஸ்பூன்ஸ், வெஜிடபிள்ஸ், பிளேட்ஸ் வந்து ட்ரைன் பண்ற மாதிரி ரேக்ஸ் எல்லாமே வச்சு டிஷஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் வடமேற்குல 10x10 சைஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. சிம்னியோட ப்ரொவிஷனோட ஹோல்ஸ் எல்லாமே கொடுத்து லாஃப்ட்டுக்கு மேலாம் டோர்ஸ் எல்லாம் கொடுத்து கேபினட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வார்ட்ரோப் ஸ்டைல்ல வந்து எல்லாமே மேட்ச் ஆகுற மாதிரி நல்லா நீட்டா கொடுத்துருக்காங்க. கிச்சன் டாப் எட்ஜ்ல பாத்தீங்கன்னா டபுள் கிரானைட் வந்து ஒன்னா பேஸ்ட் பண்ணி அதை ஃபுல் நோசிங் பண்ணி எட்ஜஸ் பாயிண்ட்ல எல்லாமே வச்சு தண்ணி வேஸ்ட் வாட்டர் தண்ணி எல்லாமே வந்து கீழே கேபினெட்டுக்கு போகாம சிங்க்குக்கு மட்டும் போற மாதிரி நல்லா ஈஸியா கிளீன் பண்ற மாதிரி துடைக்கிற மாதிரி நல்லா கர்வோட கொடுத்துருக்காங்க. லிவிங் ரூம்ல டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவா இருக்க மாதிரி பேக் லைட் எல்லாம் கொடுத்து அந்த டிசைன்ஸோட நமக்கு உட்டன் ஸ்ட்ரிப்ஸ்ல அந்த கிரெயின்ஸ் வர்ற மாதிரி கிளாஸ் பிளேட்ஸ் எல்லாம் வச்சு எல்லாமே வந்து நீட்டா அழகா பண்ணிருக்காங்க. லைட்டோட பாக்குறப்ப அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. கிளாஸ் ரேக்ஸ்க்கு கீழே ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக வெர்டிகலாவும் ஹரிசாண்டலாவும் நமக்கு வந்து கபோர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல நமக்கு அந்த டோர்ஸ் வந்து இன்ச் பண்ற மாதிரி செயின் சப்போர்ட்டோட வேற கொடுத்துருக்காங்க. அடுத்து நார்த் ஈஸ்ட்ல, அதாவது வடகிழக்குல 14x13 சைஸ்ல வந்து ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல ஃபால் சீலிங்ல ஹார்ட் ஷேப்போட சுத்தி வந்து பேக் லைட் எல்லாம் கொடுத்து நல்லா அழகா பண்ணிருக்காங்க. பெட்ரூம் வார்ட்ரோப்ஸும் கிச்சன்ல இருக்கிற மாதிரி சேம் கண்டினியூட்டியா ஒரே கலர்ல எல்லாமே வர மாதிரி சென்டர்ல மிரர் பாயிண்டோட கொடுத்து டிராயர்ஸ், கீழே கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ் வந்து பெருசாவே கொடுத்துருக்காங்க இந்த ரூமுக்கு. லாப்டுக்கு மேலையும் டோர்ஸ் கொடுத்து க்ளோஸ் அப் பண்ணி கண்டினியூவா ரூஃப் வரையும் கபோர்ட் இருக்க மாதிரி நல்லா ராயலா பண்ணிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பார்த்தீங்கன்னா 6x4 சைஸ்ல வந்து இந்தியன் கிளாஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இன்னொரு பெட்ரூம் சவுத் வெஸ்ட்ல, அதாவது தென்மேற்கு மூலையில 10x10 சைஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயும் ஃபால் சீலிங்ல டைனியா அழகா பண்ணிருக்காங்க. இந்த பெட்ரூம்லயும் வால் கபோர்டுக்கெல்லாம் டோர் க்ளோசர் கொடுத்து அதுல மிரர் ஃபிக்ஸ் பண்ணி மிரர் செட்டப்போட கொடுத்துருக்காங்க. லாப்டுக்கு மேலேயும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டோர் க்ளோசர் பண்ணி கபோர்டு ஒர்க்ல பண்ணிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூமா 6x4 சைஸ்ல வாஷ் பேசின், சவரா, காட்டன் கோல்ட் வாட்டர் சப்ளை இருக்க மாதிரி டேப்ஸோட இருக்க மாதிரி அந்த பாத்ரூமோட இந்த பாத்ரூம் டிஃபரன்ஸ் ஆகிற மாதிரி வெஸ்டர்ன் கிளாஸர் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்லாம் 4x2 சைஸ்ல வந்து வெட்ரிஃபைட் கிளாசி டைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல கார் பார்க்கிங்ல சிசிடிவி கேமரா வச்சு அதோட டிவிஆர் பாக்ஸ் ஹால்ல இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டெரஸ் நம்ம போகிறதுக்காக ஸ்டேர் கேஸ்லாம் வந்து நம்ம மெயின் டோர் ஏறுற இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எஸ்எஸ்ல வந்து 304 இருக்க மாதிரி குவாலிட்டி எடுத்து நல்ல குவாலிட்டியான எஸ்எஸ் ஹேண்டில் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஹெட்ரூமை மேலே ரூஃப்ல க்ளோஸ் பண்ணி இதுக்கு ஒரு சேஃப்டியாக கிரில் கேட் வர கொடுத்துருக்காங்க. ரெயின் வாட்டர் உள்ள வராமல் இருக்கிற மாதிரி விம்மிலாம் கொடுத்துருக்காங்க. சிண்டெக்ஸ் டேங்க் 1000 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அது சிண்டெக்ஸ் டேங்க்கு கீழேயே வாஷ் பண்ணுறதுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனோட எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே அடிஷனலாக நமக்கு ரெஸ்ட் ரூம் காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸட்டோட இந்த ரெஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம ரைஸ் பண்ணுறப்ப யூஸ் ஆகுற மாதிரி டம்மி காலம்ஸ்லாம் வேற கொடுத்துருக்காங்க. இந்த சொத்து கொழும்பு பக்கத்தில் நீர்நிலையெல்லாம் நல்லா இருக்க மாதிரி இயற்கை சூழலோட அமைஞ்சிருக்குங்க. இது 66 லட்சம் சொல்கிறாங்க. வாங்க நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம்.